ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிகண்ணன். இன்றைக்கி இந்த விலாகில் நான் வந்து தமிழ் வருஷ பரப்பு அன்னைக்கு நான் எப்படி பூஜை பண்ணேன், அதோட ப்ரிப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணேன்றதை ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து சாட்டர்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து குழிப்பணியாரம் தான் ரெடி பண்ணேன். அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே வதக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மார்னிங் ட்ரிங்காக பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஜூஸ் தான் வந்து எடுத்துன்னு இருக்கிறோம். அதுக்கு இன்றைக்கி கேரட், அதுக்கப்புறமா கோகோனட், பீட்ரூட், ஆம்லா இதுதான் எடுத்திருக்கேன். இதுதான் டெய்லி எடுப்பேன்னு கிடையாது, ஏதாவது ஒன்று காலையில் ஜூஸ் வந்து எடுக்கிறேன். டீ காஃபியை முக்கியமாக அவாய்ட் பண்ணன்றதுக்காக தான் இந்த ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுவும் எத்தனை நாளைக்கு கண்டினியூ ஆகும்னு தெரியாது. ப்ரெசென்ட் வந்து இப்படி குடிச்சுன்னு இருக்கோம். நம்ம வதக்கி வச்ச மசாலாவும் ஆறிடுச்சு. அதை வந்து மாவில் கொட்டி நல்லா கலந்து வச்சுட்டு உப்பு சுட்ட மாவு எல்லாமே போட்டு கூடவே ரவையும் சேர்த்துக்கினேன். இன்றைக்கி கேரட் சேர்த்துருக்கேன். ஒரு நாளைக்கு வந்து பாலக் சேர்த்துப்பேன். பாலக்கை வந்து பொடியாக நறுக்கிட்டு அதையுமே இப்படி வதக்கி சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா பசங்களுக்கு கொழுப்பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இதில் என்னெல்லாம் சேர்க்க முடியுமோ அது எல்லாமே சேர்ப்பேன். வல்லாரை கீரை வந்து பொடியாக நறுக்கி வதக்கி சேர்த்துப்பேன். அந்த மாதிரி எதெல்லாம் ஹெல்த்தியாக இவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை வந்து அவங்க பிடிச்ச ஐட்டமில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துடுவேன். அவ்வளோதான். இப்படி தான் ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட்டில் தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாளைக்கு வருஷப்பர் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக பூஜை ரூம் க்ளீன் பண்ணணும். அதுக்கு பசங்களுக்கு எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துட்டு தான் நம்ம உக்காந்தா நம்ம வேலை க்ளீனாக நடக்கும்ன்றதுக்காக அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பூஜை ரூம்குள்ளே வந்தேன். பூஜை ரூம்குள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு புள்ளியாரை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை சாமானே எடுப்பேன். ஏன்னா பூஜை சாமான் எடுத்தால் எனக்கு 2.5 மணி நேரம் ஆகுது வேணும். அதனால் எப்போவுமே புள்ளியார்கிட்ட வேண்டிட்டு புள்ளியாரப்பா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடணும்ன்ட்டு புள்ளியாரப்பாவை வேண்டிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை சாமானே எடுப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூஜை சாமான் எல்லாமே தொலைக்கிறதுக்கு சீக்கிரமாக ஆயிடுச்சு. அதே மாதிரி பூஜை ரூம் ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுட்டேன். சாமி ஃபோட்டோ, அதுக்கப்புறமா அந்த டைல்ஸ் எல்லாமே வந்து தொடச்சிட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆச்சு. அதனால ஃபஸ்ட்டு பூஜை சாமான் எல்லாமே தொடச்சி விட்டுடலான்ட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் லஞ்ச் ரெடி பண்ணவே போனேன். நான் வந்து சாம்பார் சாதம் அப்படின்னா விசிபிளபாத் செஞ்சிடலான்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். பசங்க பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ரைஸ் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரி இன்னுமே ஈஸின்னு சொல்லிட்டு அதுக்காவது நிறைய காயெல்லாம் நறுக்கணும் விசிபிளபாத்தானே, இது என்ன குயிக்காக முடிஞ்சிடும்ன்றதுக்காக மஷ்ரூம் பிரியாணியே செஞ்சு கொடுத்தேன். இதை செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் வந்து நான் பூஜை சாமானுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கவே ஆரம்பித்தேன். நான் வந்து எல்லாத்தையும் காட்டினா உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா, அதனால் மெயினாக நான் என்ன பண்ணேன்றதை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா இருந்த சாமான் அப்படின்னா சாப்பிட்ட சாமான், கிச்சனில் யூஸ் பண்ண சாமான் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பு, டைனிங் டேபிள் எல்லாமே தொடச்சி விட்ட பிறகு அதுக்கப்புறமா தான் வந்து பூஜை சாமானுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கலான்னு வந்தேன். இது வந்து ரீசெண்டாக அமேசானில் தான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். சாம்பிராணி போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி மட்டில் தான் வச்சுருந்தேன். அப்படின்னா மட்டில் செஞ்ச மாதிரி ஒரு சாம்பிராணிக்கு இது தான் வந்து வச்சுருந்தேன். அது வந்து எடுத்து காட்டும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் வந்து அதுக்கு ஆல்டராக இந்த சாம்பிராணி ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தேன். நல்லா இருக்குது, எல்லாமே காட்டுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால தான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது டைரெக்டாக வச்சுட்டோன்னா அடியில் பார்த்திங்கன்னா நாளாக அப்படியே கருப்பாக படிஞ்சிடும். அதனால் அதில் வந்து ஒரு அகல் விளக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி யூஸ் பண்ணோன்னா நம்ம வாரம் க்ளீன் பண்ணும்போது அந்த அகல் எடுத்து க்ளீன் பண்ணிட்டா அந்த ஸ்டாண்டு வந்து ரொம்ப நாளைக்கு நீட்டாக இருக்கும்ன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு அகலை வந்து வச்சுட்டு சாம்பிராணி ஏற்றுறேன். இப்படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு சாமி ரூமை கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். எப்போவுமே காமாட்சி விளக்கில் பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி ஏற்றினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் வந்து நெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி அப்படி ஆயிடுச்சு. இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஆன்லைன் டியூஷன் வந்து சேர்த்துருக்கேன். அந்த டியூஷனை அட்டென்ட் பண்ணி நான் அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா அடுத்த வேலையை ஆரம்பித்தேன். இது அம்மனுக்கு எல்லாமே புடவை வந்து கட்டிட்டேன். ஏன்னா புத்தாண்டு இல்லையா, அதனால் புது புடவை மாதிரி அப்படின்னா வந்து ப்ளவுஸ் பீஸில் தான் கட் பண்ணி இப்படி கட்டிப்பேன். அதே மாதிரி கட்டிட்டு வஸ்திரம் எல்லாம் போட்டு இப்படி தான் வந்து பூஜை ரூம் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து நைட் எடுத்த கிளிப்பிங்ஸ்.
நைட் டின்னர் பார்த்திங்கன்னா தோசை சட்னி தான் செஞ்சுருந்தேன். அதை வந்து காலையில் மாவு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அது மீந்துட்டு இருந்துச்சு. அதுலேயே தோசை ஊற்றி சட்னி செஞ்சு 7-7:30 மணிக்கு எல்லாமே டின்னர் முடிச்சிடுவோம். அதுக்கப்புறமா நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8:30 மணிக்கு அப்படி இந்த வருஷப்பருப்புக்கு வைக்க வேண்டியது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நைட்டே வந்து பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா இப்படி கண்ணாடி வச்சுட்டு, கண்ணாடி முன்னாடி பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு, பழம், அதுக்கப்புறமா எலுமிச்சை பழம், மெயினாக வந்து நெல்லிக்காய், இந்த மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நெல்லிக்காய் இப்படி ஒரு தட்டில் வந்து எல்லாமே வச்சுட்டேன். முக்கனியும் வைக்கணுன்றதுக்காக எல்லாம் சுற்றி வந்த பழாப்பழம் கிடைக்குமான்ட்டு எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. அவ்வளோ வாங்கின்னு வந்தோன்னா வேஸ்ட் ஆகிடும்ன்றதுக்காக வாங்க முடியல. சரி, இருக்கிற பழம் எல்லாத்தையும் வச்சு நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டோம். எந்த ஒரு பூஜைக்கும் புளியாரப்ப ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் ஒரு தட்டில் புளியார வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சேன். ஒரு தட்டில் வந்து பணம் வந்து வச்சேன். இன்னொரு தட்டில் பார்த்திங்கன்னா நகை வச்சுருக்கேன். இது வந்து ரீசெண்டாக வாங்கினது தான். டிசைன் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து சொல்லுங்கள். பாருங்கள், இப்படி ஒரு தட்டில் பழம் வச்சேன். அதுக்கப்புறமா வந்து புளியாரப்பா, காசு, இன்னொரு தட்டில் பார்த்திங்கன்னா நான் தானியம் 5 வகையான தானியத்தையும் வச்சேன். எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே போய் படுக்க போயிட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா ஏஞ்சி வந்ததுமே பூஜை ரூம் தான் பார்த்தோம். கண்ணை மூடினே வந்து இந்த பசங்க பண்ண அலப்பறை தான் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நைட்டு சொல்லிவிட்டு படுத்துட்டேன். காலையில் பெட்டு இறங்குறதுக்கு கூட அம்மா அம்மான்னு கத்தின்னு கண்ணை கட்டியே மூடின்னு ஏஞ்சி வந்து பார்த்தாங்க. பசங்களோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸுமே பார்த்திங்கன்னா அந்த சுட்டித்தனம், அது எவ்வளோ பெரிய பசங்களாக இருந்தாலும் நமக்கு பசங்க தான் இல்லையா, அவங்க பண்ணுற ஒரு இதுவுமே அவ்வளோ பார்க்க வந்து அழகாக இருக்கும். அதை வந்து ரசிக்கணும். ரசித்தா தான் வந்து நமக்கு அந்த என்ஜாய்மெண்ட்டே தெரியும். அந்த அளவுக்கு அலப்பறை பண்ணாங்க. காலையில் ஏஞ்சி வந்து பூஜை ரூமை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னோடய வேலையை ஆரம்பிச்சிட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா புளியாரப்பாக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு 5 வகையானதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பூ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வாசப்படிக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சு அரிசி மாவில் கோலம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் உட்காந்து அபிஷேகம் பண்ண முடியாது இல்லையா, அதனால் வெளியிலே வச்சு அபிஷேகம் பண்ணலான்றதுக்காக இப்படி வெளியில் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி அபிஷேகத்துக்கு பால் இல்லை. பால் பார்த்திங்கன்னா நான் வந்து பாயசம் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதனால் பாயசம் செஞ்சுட்டேன்னா சரி, எப்படியும் அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுறோம், பால் எதுக்குன்னு நினச்சேன். ஆனால் அபிஷேகம் பண்ணும்போது வேணும் இல்லைன்றது மறந்துடுச்சு. அதனால் சரி, தயிர் இருந்துச்சு, தயிர்லேயே அபிஷேகம் பண்ணலான்றதுக்காக தயிர், அதுக்கப்புறமா மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம், இதால் தான் வந்து இன்றைக்கி நான் அபிஷேகம் பண்ணின்னு இருக்கேன். புத்தாண்டானாலே நம்ம புது துணியை எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் புளியாரப்பாக்கும் வந்து புது துணியை எடுத்து வச்சுருக்கிறேன். அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு புளியாரப்பாக்கும் புது துணி கட்டி அதுக்கப்புறமா நம்ம பூஜையை வந்து முடிக்கணும். அபிஷேகம் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மந்திரம் ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஓம் கணாதிபதியே நமோ நமஹ அப்படி சொல்லலாம். இல்லாட்டி ஓம் கணாதிபதியே நமோ நமஹான்னு சொல்லலாம். ஏதாவது ஒன்று நமக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லி நம்ம அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் விக்கிரகம்னு இருந்தால் அட்லீஸ்ட் மெயின் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக பண்ணணும். வாரத்தில் பண்ண முடியலன்னா மாதத்தில் ஒரு நாள் பண்ணுங்கள். மாதத்துலேயும் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் வருஷத்தில் ஒரு நாளாவது நமக்கு இருக்கிற விக்கிரகத்துக்கு எல்லாத்துக்குமே இப்படி நம்ம அபிஷேகம் பண்ணுறதுனால ரொம்ப நல்லது. என்னன்னா இந்த மாதிரி அபிஷேகம் பண்ண பண்ண வந்து சாமிக்கு மனசு வந்து அவ்வளோ குளிருமா. நம்ம வேண்டுதல் எல்லாமே அவங்க வந்து எடுத்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அபிஷேகம் எதுவுமே பண்ணாமல் சாமியை அப்படியே விட்டோன்னா அப்படியே சாமியே பார்த்திங்கன்னா நம்ம காய விட்ட மாதிரி. அதனால தான் சொல்கிறது, எந்த அளவுக்கு நம்ம அபிஷேகம் ஆராதனை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ வந்து அபிஷேகம் பண்ணுங்கள். விக்கிரகம்னு வாங்கினீங்கன்னா, இல்லை என்னால் அபிஷேகம் பண்ண முடியாதுன்னா விக்கிரகமே வாங்காதீங்க, ஃபோட்டோ வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். அப்போ வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு டைம் இல்லை அப்படி சொல்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வச்சுக்கலாம். எல்லா சாமி ஃபோட்டோவும் வாங்கி வச்சுக்கலாம். அப்போ வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதே நம்ம விக்கிரகம்னு வாங்கினோன்னா கண்டிப்பாக அபிஷேகம், ஆராதனை இது எல்லாமே ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நான் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து அமாவாசை, அதுக்கப்புறமா கிருத்திகை, இல்லை வெள்ளிக்கிழமை, இல்லை 4 கிழமை, இந்த மாதிரி நாள் எல்லாமே பார்த்திங்கன்னா புளியாரப்பாக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா 3 அபிஷேகம் கம்பல்சரியாக பண்ணுவேன். இந்த மாதிரி ஸ்பெஷலாக பண்ணும்போது 5 பொருளால் வந்து அபிஷேகம் பண்ணுவேன், இல்லாட்டி 9. இப்படி வந்து எனக்கு இன்னைக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை வந்து பண்ணுவேன். இப்படி தான் பண்ணுவேன்றது கிடையாது. நான் எனக்கு அந்நேரத்துக்கு எப்படி தோணுதோ அதை மாதிரி பண்ணிப்பேன். அபிஷேகம் எல்லாமே பண்ணிவிட்டு புது வஸ்திரம் கட்டிட்டு அதுக்கப்புறமா புளியார் மணியில் வந்து புளியாரை வச்சுட்ட பிறகு பாருங்கள், நைட்டே வந்து 2 குத்து விளக்கும் ஏற்றிட்டு இருந்தேன். காலையில் ஏஞ்சி வந்ததுமே பூஜை ரூமில் விளக்கோடு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு.
குத்து விளக்க ஏற்றிருக்கிறதுனால நான் வந்து காமாட்சி விளக்கு வந்து இன்னுமே ஏற்றலை. இப்போது வெளியில் இருந்து பூஜை பண்ணின்னு நான் உள்ளே போகிறேன். வெளியில் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா எப்போவுமே துளசி செடிக்கு தண்ணி விடணும். அதனால ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துன்னு வந்திருந்தேன். அதுவுமே துளசி செடியில் விட்டுட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு தூப தீப ஆரத்தி காட்டிட்டேன். நம்ம வீட்டில் பூஜை ரூமில் வந்து எந்த அளவுக்கு மங்களகரமாக வச்சுருக்குறோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா துளசி செடிக்கிட்ட வாசப்படிக்கிட்டேயும் இருக்கணும். ஏன்னா வாசப்படியில் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் அதுக்கப்புறமா குலதெய்வம் எல்லாருமே வந்து வாசப்படிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த அளவுக்கு நம்ம பூஜை ரூமில் மங்களகரமாக வச்சுருக்குறோமோ அதே மாதிரி வாசப்படியில் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் எல்லா கடவுளோட அருளும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ வாசப்படிக்கிட்டேயும் துளசி செடிக்கிட்டேயும் வந்து பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாமனார், அதுக்கப்புறமா என்னோடய தம்பி. நிறைய பேருக்கு வந்து நான் ஷேர் பண்ணதில்லை. என்னோடய கஷ்டத்தை எப்போவுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால ஷேர் பண்ணதில்லை. என்னோடய தம்பி ஃபோட்டோக்கிட்டேயும் வந்து நெய்வேத்தியம் வச்சுட்டு விளக்கேற்றிட்டேன். இப்போ பூஜை ரூம்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நேற்று அரேஞ்ச் பண்ணது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. பிரசாதமாக பார்த்திங்கன்னா நான் வந்து அவுள் பாயசம் தான் செஞ்சுருந்தேன். அவுள் பாயசமே ரெடி பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக வச்சுட்டு இப்போ வந்து தேங்காய் உடைச்சி நம்ம பூஜை பண்ணிட போகிறோம். பூஜை ரூமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா விளக்குமே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாம்பிராணியுமே ஏற்றி வச்சுட்டேன். வீட்டில் அந்த சாம்பிராணி எல்லாமே ஏற்றிட்டு இப்படி எல்லா விளக்கும் ஏற்றிட்டு பூஜை ரூமில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மனசுக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. அன்றைக்கி டே ரொம்பவே பிளெஸ்டாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஏன்னா வருஷப்பிறப்பு பூஜை முடிஞ்சதும் நான் போனது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான். அம்மா வீட்டுக்கு போகிறோன்ற சந்தோஷத்துலேயே பூஜை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பூஜை பண்ணேன். அதே மாதிரி அந்த டே ஃபுல்லாகவே செம்ம ஜாலியாக தான் போச்சு. அடுத்து வர விலாகில் கண்டிப்பாக நான் அம்மா வீட்டில் இருக்கிற விலாகாக தான் வரும். அதே மாதிரி பூஜை விலாகுமே ஷேர் பண்ணுறேன். இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு காத்தால ஏஞ்சி பூஜை பண்ணுறதுக்கு. இப்போ சாம்பிராணி எல்லாமே ஏற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தேங்காய் உடைச்சிட்டு நான் வந்து பூஜையை வந்து முடிக்கிறேன். நான் எப்போவுமே சொல்வேன், எனக்கு தேங்காய் உடைக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ பயம். நான் அபிஷேகம் பண்ணுவேன், எல்லா பூஜையுமே பண்ணுவேன், அலங்காரம் எல்லாமே பண்ணுவேன். ஆனால் இந்த தேங்காய் உடைக்கிறது எனக்கு ரொம்ப பயம்னே சொல்லலாம். நான் வந்து தேங்காய் உடைக்கவே மாட்டேன். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பர்சனல் வேலையாக கொஞ்சம் வெளில போனதுனால அவர் இல்லை. அதனால நானே தான் தேங்காய் உடைத்தேன். சில நேரம் தேங்காய் உடைப்பேன், ஆனால் ஒரு பயம் வந்து உள்ளே இருக்கும். எனக்கு தேங்காய் ரவுண்டாக உடைஞ்சாதான் ஒரு சமாதானம். அதனால தேங்காய் ரவுண்டாக உடையணுன்றதுக்காக அவ்வளோ பயமாக இருக்கும். அதே தேங்காய் ரவுண்டாக உடைஞ்சிச்சுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். சாமியே வந்து பூஜையை ஏற்றுக்கின மாதிரி தான் நான் நினைப்பேன். ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா? அந்த மாதிரி எனக்கு நான் இப்படியே நம்புவேன். தேங்காய் உடைச்சிட்டு வெளியில இருந்து கற்பூர தீபாரத்தனை காட்டிட்டேன். பசங்களும் தீபாரத்தனை காட்டினாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லோரும் வீந்து கும்பிட்டு உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புனோம். எப்போ பூஜை பண்ணும்போதும் இந்த சாமி பாட்டை பார்த்திங்கன்னா நல்ல ஹை வால்யூமில் வச்சு தான் நான் பூஜை பண்ணுவேன். ஏன்னா நம்ம மனசு டைவர்ட் ஆகக்கூடாது. என்னதான் நம்ம நாமனிஷ்டியாக பூஜை பண்ணாலும் ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து ப்ரே பண்ணும்போது டக்குன்னு எங்கேயோ ஒரு யோசனை போயிட்டு வரும். அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக சாமி பாட்டை வந்து ஹையாக வால்யூம் ஹையனா கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு பூஜையை வந்து பண்ணுவேன். மௌரிஷாவையும் ஆரத்தி காட்ட சொல்லிவிட்டு மோஹித்தும் ஆரத்தி காட்டிட்ட பிறகு நல்லா அன்றைக்கி டே வந்து நல்லா ஜாலியாக போச்சு. அதே மாதிரி பூஜையும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணோம். நீங்கள் வீட்டில் எப்படி பூஜை பண்ணீங்க, உங்களோட செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்றதோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavita Kannan. Thank you.